முதல்வர் அவர்கள் இன்று செய்த செயல் மரியாதையா இல்லை தன் ஆட்சியை தக்க வைப்பதற்காக செய்யப்பட்ட யுக்தியா? இன்றைக்கி சட்டசபையில் வந்து பதவியேற்று விழா நடந்ததுக்கு பிறகு வந்து சிஎம் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேரை சந்திச்சிருக்காரு. எம்கே ஸ்டாலின் சார் அவர்களையும், வைகோ அவர்களையும், அதே மாதிரி சீமான் அவர்களையும், அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பெல்லாம் பார்க்குறப்ப சமூக வலைதளங்களும் சரி, மக்கள் மத்தியில் ஒரு நெகிழ்ச்சியாக பார்க்கப்படுது. வாட் அ டிக்னிஃபைடு சீஃப் மினிஸ்டர். இந்த செயல் வந்து ரொம்ப இந்திய அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்ததில்லை. ஒரு நெகிழ்ச்சியான தருணம்லாம் இப்போ பரவலாக பேசப்படுது. இதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா ஒரு கட்சிகள் வந்து போய் சால்வை அடைஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிக்கலாம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் ஃபார்மேட். இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி முதல்வர் வந்து 2வது 3வது நாளே வந்து எம்கே சாரை போய் பார்க்குறதாக இருக்கட்டும், வைகே சாரை போய் பார்க்குறதா இருக்கட்டும், சீமான் சாரெல்லாம் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னென்னா டிவிகே வந்து டிவிகே வந்து டிஎம்கேயின் பி டீமாக மாறப்பட்டது அப்படின்னு பரவலாக நான் சொல்லுங்க, பரவலாக பேசப்பட்டது டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே அப்படியே ஓய்வு கொடுத்து டிஎம்கே பதிலாக டிவிகே வந்துட்டாங்க. ஏன்னா அதே ஃபார்மேட் தான் காங்கிரஸ் கூட்டணி, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம், அதே மாதிரி விசிகா, இது எல்லாரோடையும் கூட்டணி வச்சுட்டு டிஎம்கே மட்டும் இல்லை ஒரு ரெஸ்டிங் பீரியடில் இருக்காங்க. அதுக்கு போல் டிவிகே வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டிவிகேவோட நிலைப்பாடு என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிஎம்கே போட்டு அவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய்க்காக ஓட்டு போட்டது சரி, பட்டு இதில் வந்து இந்த ஓட் பேட்டர்ன் எப்படி வந்து அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா டிஎம்கேவை முழுக்க குற்றச்சாட்டு செய்து அதன் மூலமாக சில வாக்குகள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பெற்றார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? விஜய் அவர்களால் அதிகபட்சமான வாக்கு பெற்றது உண்மைதான். ஆனால் அதில் டிஎம்கேவோட ஒரு சின்ன எதிர்ப்பலையும் இருக்குது. நீங்கள் திருப்பி டிஎம்கே கிட்டே போய் சால்வை அணிஞ்சு அவர்கிட்டையுமே அறிவுரை வாங்குறது, இது கொஞ்சம் என்ன மாதிரியான நிலைப்பாடுகளில் டிவிகே இப்போ இருக்குது? டிஎம்கே பி டீமாக உண்மையிலே மாறி போயிடுச்சான்ற ஒரு சின்ன கேள்விக்குறி எனக்கு உள்ள எழும்புது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நிறைய பேர் வந்து இது என்னங்க, இதில் என்ன தவறு இருக்குது, அவர் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டார், டிக்னிஃபைடாக நடந்துக்கிட்டார் அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். டிக்னிஃபைடாக நடந்துக்கல. இப்போ என் பார்வைக்கு மேபி தவறாக கூட இருக்கலாம், பட் என் பார்வைக்கு அவர் டிக்னிஃபைடெலாம் நடக்கலை. காரணம் என்னென்னா அவர் இன்றைக்குள்ள அரசு அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சப்போர்ட்டில் தான் இருக்கணும். ஏன்னா தொங்கு சட்டசபை ஒருத்தர் சப்போர்ட்டில் இருக்கணும். ஒருத்தர் சப்போர்ட்டில் தான் இயங்க முடியும் இப்போ உள்ள அரசாங்கம். இப்போ வந்து டிவிகே வந்து 108 தான். இப்போ டிஎம்கேவுடைய அலைன்ஸில் ஆல்ரெடி பல வருஷமாக இருந்த உங்களுடைய சப்போர்ட்னால் மட்டுமே தான் டிவிகே தன்னுடைய அரசை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ நீங்களே இப்போ உங்களுக்கே தெரியும், எம்கே ஸ்டாலின் சார் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தார். பரவலாக நேஷனலைஸ்ட் டெலிவிஷனில் ஒரு அறிக்கையாக பரவலாக பரவப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் நாங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம், நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்றது எம்கே ஸ்டாலின் சார் சொல்லியிருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, ஸோ டிஎம்கே ஆதரவை எதிர்பார்க்கிறதோ, டிஎம்கே தன்னை வந்து ஆதரிக்கணும்னு எதிர்பார்க்குறதோ அப்படின்றது எனக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க டிஎம்கே எதிர்க்கிற மாதிரியும் தெரியலை. இப்போ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, ஏன்னா ஒரு பரவலாக பேசப்படுது, உங்களுக்கே தெரியும், இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வந்து இது உண்மையானு தெரியல, பட் பெரும்பான்மையாக சோஷியல் மீடியாலையும் சரி ஊடகத்தில் பரவலாக பேசப்பட்டது என்னென்னா, இவங்க 2 பேரும் டிஎம்கே இன்டைரக்டாக வந்து ஏடிஎம்கே ஆதரிக்கும், அது மூலமாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஃபார்மேஷன் நடக்கலாம், இல்லை வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் இப்படின்னு பல பிளா திங்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, நானே வந்து டிவிக்கே உங்களை இனிமேல் எதிர்க்க போவதில்லை அப்படின்னு சொல்லி மரியாதை செலுத்தின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, சந்தீப்போட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அவரை முழுக்க எதிர்ப்பாக யார் விஜய் அவர்களை எதிர்த்தார்களோ, முதல்வரை யார் எதிர்த்தார்களோ அவங்கள மட்டும் தான் சந்திச்சிருக்காங்க. சீமான் அவர்கள், வைகோ அவர்கள், அதே மாதிரி பாமக கிட்ட ஒரு நல்ல ஒரு சீட் இருக்குது. அவங்கள ஆதரவு கண்டிப்பாக ஒருவேளை எப்போ மிஸ்மேட்ச் ஆகும், எப்போ வந்து அந்த தன்னுடைய ஆட்சியை ஸ்ட்ராங்கர் படுத்துறதுக்கு இன்னும் ஒரு பேக்கப் வேணுமென்றதுக்காக பாமகவை அப்ரோச் பண்ணியிருக்கலாம்.
அதே மாதிரி சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கார். அவர்கிட்டேருந்து மேற்கொண்டு எந்த விமர்சனம் வரக்கூடாதுன்றதுக்காக அவர்கிட்ட போய் ஒரு சால்வையை போற்றி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்கள் அவர் ரேராக தான் வந்து அறிக்கை விடுவார், ரொம்ப ஸ்ட்ராங்காக அறிக்கை விடுவார், ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கவும் செய்வார். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 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 பேச்சாளர், அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஸோ அவரையும் போய் சந்தித்து ஒரு சால்வை அடைஞ்சிருக்காரு. அது இல்லாமல் டிஎம்கே கிட்ட சால்வை அடைஞ்சு அறிவுரையும் பெற்றிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து எந்த மாதிரியான நிலைப்பாடு கடைசியில் வந்து டிஎம்கேவை எதிர்த்து, டிஎம்கே முழுக்க எதிர்த்து, டிஎம்கேவை வந்து ரொம்ப எதிரியாக நீங்கள் போர்ட்ரேட் பண்ணி தான் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்கீங்க. கடைசியில் நீங்கள் டிஎம்கேகிட்டே போய் இப்போ அறிவுரை கேட்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. கடைசியில் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து முட்டாளாயிட்டாங்களோ, மக்கள் இதில் முட்டாளா? நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி அமைப்பீங்க, ஒரு நல்ல ஆக்ஷன் எடுப்பீங்க, எதிர்கட்சிக்காரங்களை அவ்வளோ பேசுனீங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுனீங்க, மக்கள் வந்து ஒரு பெரிய இந்த உங்களுடைய படங்கள் போல் ஆக்ஷன் பிளாக் வந்து பார்ப்பாங்க பாலிடிக்ஸில் அப்படின்னு நினச்சாங்க. பட் அப்படி நினச்ச மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் அடைந்தது போல் எனக்கு தோணுகிறது. அது இல்லாமல் முக்கியமான விஷயம் இதில் வந்து சில பேர் அது இல்லைன்னாங்க தப்பு இருக்குது, அரசியல் வந்திருக்காரு, எல்லா தலைவரும் போய் பார்க்குறாருன்னா எல்லா தலைவரும் நீங்கள் போய் சந்திக்கல. டிஎம்கே சந்திச்சதுக்கப்புறம் நீங்கள் எடப்பாடி ஐயாவை நீங்கள் சந்திக்க கூட இல்லை. ஏன் சந்திக்கலை? நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையெல்லாம் நடைபெற்றதெல்லாம் கேள்விப்பட்டேன். அண்ட் மோரோவர் நீங்கள் விமர்சனமே பண்ணல, ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணல, நீங்களும் விமர்சனம் பண்ணல. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏடிஎம்கேவை டோட்டலி இக்னோர் பண்ணுற மாதிரி ஒரு இக்னோரன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஎம்கேவோட ரொம்ப இணக்கமான மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா இன்றைக்கி கூட எனக்கு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சட்டசபை நடக்கிறப்ப எடப்பாடி ஐயா உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறாரு. நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கூட அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி எனக்கு தோணுச்சு. தான் இருந்தாலும் ஒரு பாரம்பரியமான கட்சியின் தலைவர் அவர் வந்து உங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறப்ப ஒரு பேசிக்காக அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்துருக்கலாம். முதல்வராக இருக்கக்கூடிய நீங்கள் அது நீங்கள் தவறிட்டீங்களா அப்படின்றது ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாருமே சந்திச்சிங்க, அவரை நீங்கள் சந்திக்கலை. அது நீங்கள் அப்படி எல்லாரையும் நான் வந்து சந்திச்சு ஆசீர்வாதம் நான் வாங்குகிறேன், இல்லை ஆசைப்பட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லார்ட்டையும் வாங்கலை. ஏடிஎம்கே நீங்கள் டோட்டலி இக்னோர் பண்ணிட்டீங்க. அண்டு செகண்டரி, இன்றைக்கி ஒரு ஃபேமில் இருக்கக்கூடிய நீங்கள், இன்றைக்கி முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்கீங்க. அந்த வளர்ச்சிக்கு ஒரு 10% இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1% கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லையா? நீங்கள் எல்லா ஒரு சீட்டு ஜெயிக்காத கட்சிகள், சீமான் அண்ணனை போய் பார்த்துருக்கீங்க, சந்தித்து பேசியிருக்கீங்க, பாமக சந்திச்சிருக்கீங்க, எல்லா அலைன்ஸும் நீங்கள் போய் பார்த்து சந்திச்சிருக்கீங்களே, கேப்டன் குடும்பத்தினரை போய் சந்திச்சிங்களா? அவங்க என்னங்க பண்ணாங்க? உங்களுடைய வளர்ச்சிக்கு முழுக்க வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து கேப்டன் அவர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கன்னு உங்கள் தந்தையார் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அவருடைய கல்லறைக்கு போய் நீங்கள் மாலை செலுத்தியிருக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து அவங்க குடும்பத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் தவற விட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் டிஎம்கே போய் நீங்கள் அப்ரோச் பண்ணது, இது ஒன்று நீங்கள் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லா தலைவரும் நீங்கள் சந்தித்த மாதிரி தெரில. நான் என்னை ஆட்சி செய்ய விடுங்க, நான் சிஎம்மாக இருக்கணும், நீங்கள் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு செயலாக தான் எனக்கு தோணுது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். மேபி இட் இஸ் ராங். மேபி நாளைக்கு நீங்கள் எடப்பாடி அவர்கள் நீங்கள் சந்திப்பீங்களா, இல்லை வந்து கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய குடும்பத்தை நீங்கள் சந்திப்பீங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். பட் டு பி ஆனஸ்ட், எனக்கு பார்க்குறப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெகிழ்ச்சியான மூமெண்ட்டாக எனக்கும் தோணுச்சு. பட் ஒரு ஓரத்தில் எனக்கு இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குமோ அப்படின்னு ஒரு பத்திரிகையாளராக ஒரு கேள்வியும் எழும்புது. மக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.